ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைஞ்சது இது என்ன சார்? இது எப்படி சார்? இது அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? திமுகல இருக்கிறவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? மூன்று முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது 2 முறை, மறைந்த போது 1 முறை என்று 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர். அது போன்ற தவறுகளை செய்யாதவர். ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய அவர் ஒரு ஜென்யூனான ஒரு நபர், அவர் ஒரு மாண்பு பொருந்திய மனிதர், மரியாதைக்குரியவர், அமைதியான சுபாவம் கொண்டவர் என்கிற நற்பண்புகள் நிரம்பியவராகத்தான் ஓபிஎஸ்ஸை அரசியல் உலகம் பார்க்கிறது. அண்ணா திமுகவிலே இருந்து ஒருவர் அண்ணா உருவாக்கிய திமுகவுக்கு போவதில் என்ன தத்துவ முரண்பாடு இருக்கிறது, கொள்கை முரண்பாடு இருக்கிறது சார்? இந்த மாதிரிலாம் நீங்க பெரியார் அவர்கள் உடல் நலிவுற்ற போது அதிமுகவை திமுகவை இணைப்பதற்கு ஒரு முயற்சி நடந்தது. அது சில பேரால் முறியடிக்கப்பட்டது. எம்ஜிஆரே விரும்பினார் திமுகவோட அதிமுகவை இணைத்து விட வேண்டும் என்று விரும்பினார். விரும்பியிருந்தால் தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு இருதுருவ அரசியலே இல்லாமல் போயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஓபிஎஸ் அவர்களால் எப்படி சார் திமுக வந்து பேச முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சரி சார், இப்போ உறுத்தல திமுக பேசும் உறுத்துதா? ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்க, சமாதானத்துக்கு வருவது அவமானமா, போர் நிறுத்துவது அவமானமான்னு கேட்டா போர் நிறுத்துவது தான் மகத்தான விஷயம். பாஜகவுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு தமிழ்நாடு மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் காங்கிரஸ் கட்சி வெளியேற வேண்டும் என்று நினைப்பாங்க. ஒரு மதத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் நாம அடிச்சுக்கிட்டு சாகுறோம், ஆணவ கொலை செய்கிறோம் கண்டித்திருக்கிறார்களா? களத்துக்கு சென்றிருக்கிறார்களா? சாதியை கண்டுபிடிச்சவன் யாரு? சாதியை வளர்க்கிறவன் யாரு? சாதி ரீதியான மோதல்களின் வழியாக யார் ரத்தம் குடிச்சிட்டு இருக்கான்? எங்கேயாவது ஒரு ஆணவ படுகொலையை கண்டிக்கவாது முடிகிறது? வட மாநிலங்கள்ல நீ மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு ஒருத்தனை சந்தேகத்தின் பேர்ல கொலை பண்றான். கும்பல் வன்முறை, ஒரு வயசான முதியோரை போட்டு அடிச்சு கொள்றான். பேசக்கூடிய உங்களால அதிமுக காலத்துல மது கம்மியா வந்துச்சா? மது கிடைக்கல. டாஸ்மார்க்கை அரசுடைமையாக்குனது யாரு? ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைஞ்சது இது என்ன சார்? இது எப்படி சார்? இது அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? திமுகல இருக்கிறவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது 2 முறை, மறைந்த போது 1 முறை என்று 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதா ஊழல் வழக்கிலே சிறைக்கு போன போது நம்பகத்தன்மையாக முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்து விட்டு போனால் திரும்ப அதே நம்பகத்தன்மையோடு திரும்ப ஒப்படைத்தவர். எடப்பாடி பழனிசாமி மாதிரியே தேர்ந்தெடுக்கப்பட்ட யார் அவரை தேர்வு செய்தார்களோ, யார் சசிகலா தலைமையிலே அவரை தேர்வு அந்த சசிகலாவை கட்சியை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய அளவிற்கு துரோகம் செய்யக்கூடிய, நன்றி கெட்டத்தனமாக நீ யார் என்று கேட்கக்கூடிய, அது போன்ற தவறுகளை செய்யாதவர். ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய அவர் ஒரு ஜென்யூனான ஒரு நபர், அவர் ஒரு மாண்பு பொருந்திய மனிதர், மரியாதைக்குரியவர், அமைதியான சுபாவம் கொண்டவர் என்கிற நற்பண்புகள் நிரம்பியவராகத்தான் ஓபிஎஸ்ஸை அரசியல் உலகம் பார்க்கிறது. அப்ப அவரே உலகம் பாக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சப்போர்ட், அதாவது அவரோட பின்னாடி இருக்கிற ஓட்டு போட்டு இப்போ அவர் வச்சிருக்காங்கல்ல அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம், அவங்க ஏன் ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்த அம்மா தானே ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்தாங்க உங்களோட கூற்றுப்படி, அப்புறம் ஏன் அவருக்கு நிக்கல? சரி, இன்னொரு கொஸ்டின். இதே உதயநிதி அவர்களும் ஏபிஎஸும் ஓபிஎஸும் அந்த சட்டசபையில் பேசிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் தான். உதயநிதி அவர்கள் டைரெக்டாக சொல்கிறாரு, நீங்கள் என்னோட காரில் தெரியாமல் போயிட்டீங்க, நானும் உங்கள் காரில் 2-3 வாட்டி தெரியாமல் போயிட்டேன், பட் நீங்கள் என்னோட கார் எடுத்துகிட்டு போயிட்டு போங்க, வேணான்னு சொல்ல, கமலாலயம் போகாதீங்கன்னு சொல்கிறார். என்னோட கார் எப்போ இருந்தாலுமே அது எம்ஜிஆரோட கட்சி ஆஃபீஸு, ஜெயலலிதாவோட கட்சி ஆஃபீஸ்க்கு தான் போகும்னு பேசின ஒரு விஷயம் இப்போ எவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு. அதுங்க அதிமுகவிலே ஓபிஎஸ் தொடர முடியாமல் போனதற்கு யார் காரணம் சார்? அவர் அதிமுகவில் கண்டினியூ பண்ணுறாரு, பண்ணல சார். ஒன்று இந்த பாலிடிக்ஸ்லேருந்து டீசெண்டாக வெளில வந்திருந்தா அது வேறு மாதிரி தானே சார் இருந்திருக்கும். இது ஒரு திமுக அதிமுக தானே சார் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. 75 வருஷமாக இது திமுக அதிமுக அப்படின்ற ஒரு பலமான ஒரு எதிரியாக தானே பார்க்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாவல் அதிமுகவிலே இருந்து ஒருவர் அண்ணா உருவாக்கிய திமுகவுக்கு போவதில் என்ன தத்துவ முரண்பாடு இருக்கிறது, கொள்கை முரண்பாடு இருக்கிறது சார்? இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறது திராவிட இயக்கத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு போவதற்கு கூச்சப்படாதவர்கள், அங்கு போவதற்கு அசிங்கப்படாதவங்க, நேர் எதிரான கொள்கை. இதே பாஜகவோட தான் ஃபர்ஸ்ட் கூட்டணியில இருந்தது யாரு அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். பாஜக கூட்டணியில நீங்க முட்டு கொடுக்கலாம், ஆனா ரொம்ப முட்டு கொடுக்காதீங்க. இல்லங்க, கடந்த காலத்திலே பாஜகவுக்கு பலியாடாக போன பன்னீர்செல்வம் அங்கு அரசியல் வாழ்க்கையை தொலைத்து விட்டு
முட்டுச்சந்திலே மாட்டிக்கொண்டு திரும்பவும் அதிமுகவிற்கு திரும்ப முடியாத அளவிற்கு சதிவலைகள் பின்னப்பட்டு பொதுக்குழுவிலே வந்து தண்ணீர் பாட்டிலை எல்லாம் அவர் மீது வீசி அவரை அவமானப்படுத்தி என்னை எப்படியாவது கட்சியிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் கோரிக்கை விடுத்தவரை நிராகரித்து அவரை புறக்கணித்தது யாரு? இல்ல சார், உங்களோட பாயிண்ட் எல்லாமே வேலிட் சார், அதனால வந்து டினை பண்ணல. பட் என்னோட क्वेश्चन என்ன அப்படின்னா, இப்படிலாம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவு தூரம் ஒரு நேர்மையானவர், அடக்கமானவர், ஒடுக்கமானவர், நல்லவர், வல்லவர், பண்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதானே ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு தூரம் சர்டிபிகேட்டும் கொடுக்குறாரு. இதெல்லாம் அக்ரி தான் சார். ஆனா இப்போ அதிமுகல ஒரு முதலமைச்சர், அதாவது நீங்களே சொல்றீங்க இடைக்கால முதலமைச்சரா 3 வாட்டி இருந்தவர் எப்படி சார் பலம் பொருந்திய இன்னொரு கட்சி கிட்ட போய் அந்த மாதிரி, இது வந்து எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு செயலா தானே சார் இருக்கு. ஒரு விஷயம் வந்து திமுகவிலே இருந்துதான் அதிமுக தோன்றியது. திமுகவுக்கு போக கூடாதுன்னா எம்ஜிஆரே திமுக உறுப்பினராக இருந்தவர் தானே, அவருடைய வழிகாட்டியா இருந்த எம்ஜிஆரே திமுக காரர் தானே. ஒரு கட்டத்திற்கு மேல திமுகவையும் அதிமுகவையும் இணைக்க வேண்டும் என்று கூட ஒரு காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இல்ல நீங்க என்ன தெரியுமா, 2 வேறுபட்ட இயக்கம் இல்லங்க, பங்காளி சண்டைங்க அது. அண்ணன் தம்பி 2 பேர் தனித்தனி வீட்டுக்கு போனது மாதிரிதான். அடிப்படையில் ஒரு குடியில் 2 மலர்கள் பகை வளர்க்கக்கூடிய ஓபிஎஸ் கிட்டயே கேட்டுன்னு சொல்லியிருந்தா கூட நான் கேட்டுக்கிறேன் சார். ஆனா நீங்க இப்படி எல்லாம் தயவு செய்து இதை வந்து இது எப்படி சார், இது ஒரு பங்காளி சண்டை, யார் எங்க வீட்டுக்கு வேணாலும் போவாங்க அப்படி மக்கள் பாக்குறாங்களா? மக்களோட இது பாக்குறாங்களா? நீங்க பேர் சொல்லுங்க. திமுக உருவாக்கியது யாரு? உருவாக்கியது யாரு? அண்ணா தானே உருவாக்குனாரு. அண்ணா தானே வந்து திமுகவுக்கு தலைவர். அந்த அண்ணாவின் படத்தை திமுக கொடியில போட்டு அது அண்ணா திமுக, அவ்வளவுதானே. கொள்கை வேற வேறையா? வேறு கோட்பாடுகள் கொண்டவர்களா? ஏங்க, நீ சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தா நான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருவேன். நீ வந்து அம்மா உணவகத்தை கொண்டு வந்தா நான் அடுத்த திட்டத்தை கொண்டு வருவேன். நீ தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தா நான் வந்து புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வருவேன். நீ லேப்டாப் கொடுத்தா நான் போட்டிக்கு லேப்டாப் கொடுப்பேன், அதோட அட்வான்ஸாக கொடுப்பேன். நீ வந்து மிக்சி கிரைண்டர் கொடுத்தா, ஜெயலலிதா கொடுத்தா நான் வந்து கலர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுப்பேன். இப்படித்தானங்க சண்டை நடந்திருக்கேன். அதிமுகவும் திமுகவும் அடித்து கொண்டால் தமிழ்நாட்டு மக்கள் நன்மை பெற்றிருக்கிறார்கள். மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி இவங்க அடிக்கல் நாட்டுவாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை இப்போ கலைஞர் அடிக்கல் நாட்டுவாரு, ஜெயலலிதா காலத்துல திறந்து வைப்பாங்க. அவங்க கிளாம்பாக்கத்துக்கு அடிக்கல் நாட்டுவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு நதிக்கு 2 கரைகளை போல அதிமுகவும் திமுகவும் இருக்கிறது. இருதுருவ அரசியல். இந்த அரசியல் வந்து பங்காளி சண்டை. ஒரே கட்சியில் இருந்தா திமுகவில் இருந்தா அதிமுக பிறந்தது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ பேசுறது ஓகே. இப்போவே வந்து நான் ஒரே ஒரு கேள்வி, மக்கள் வந்து அந்த பார்வையில பாக்குறாங்களா இல்ல திமுக அதிமுகன்றதை பிரிச்சு இப்ப வரைக்கும் வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கா? அந்த ஒரு क्वेश्चनக்கு அதாவது திமுகவை வந்து தத்துவ முரண்பாடு கிடையாது. எம்ஜிஆர் வெளியில வருகிற போது கூட திமுக கொள்கையை எதிர்த்து வெளியில வர்றாரு, தனிநபர் தலைமையை எதிர்த்து தான் வெளியில வர்றாரு, கலைஞரை ஏற்க முடியாதுன்னு தான் வெளியில வர்றாரு. தனிநபருடைய அரசியல் என்பதுதான் அது. தத்துவ முரண்பாடு ஏற்படல, தனிநபர் முரண்பாடு தான் அங்கே ஏற்பட்டுச்சு. அப்ப திமுகவும் அதிமுகவும் எங்களுக்குள்ள இப்ப எந்த பங்காளி சண்டை எதுவும் இல்ல, நாங்க 2 பேரும் ஒன்னா போய்க்கிறோம் சொல்லி இவங்க 2 பேராவது ஒன்னா போயிருக்கலாம்ல. யாரு போயிருக்கலாம்? திமுகவும் அதிமுகவும் இப்போ வந்து பேச ஏன் சார், இப்போ நீங்க சொல்றபடி இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. எம்ஜிஆர் அவர்கள் உடல் நலிவுற்ற போது அதிமுகவையும் திமுகவையும் இணைப்பதற்கு ஒரு முயற்சி நடந்தது. அது சில பேரால் முறியடிக்கப்பட்டது. எம்ஜிஆரே விரும்பினார் திமுகவோட அதிமுகவை இணைத்து விட வேண்டும் என்று விரும்பினார். விரும்பியிருந்தால் தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு இருதுருவ அரசியலே இல்லாமல் போயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது ஒரு பகை அரசியலாக பார்க்க வேண்டியது அல்ல. பாஜக தான் முழுக்க முழுக்க சனாதன கோட்பாடு, சமத்துவத்துக்கு எதிரான கோட்பாடு, பெண்ணடிமைத்தனம், மதவெறி, இது மாதிரியான கோட்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சி வந்து பாஜகவோடு திராவிட கட்சி கூட்டணி போவது அவமானகரமானது. ஆனா உங்களோட பாயிண்ட்டுக்கே வரேன். இதே பாஜகல இருக்கும்பொழுது தானே ஓபிஎஸ் அவர்களும் கூட்டணியில இருந்தாங்க. இப்போ இவ்வளவு தூரம் வந்து என்ன ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து திமுகவும் அதிமுகவும் வேறுபட்டிருக்குல்ல, அதை நீங்களும் ஒத்துக்கிறீங்கல்ல. அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஓபிஎஸ் அவர்களால் எப்படி சார் திமுக வந்து பேச முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சரி சார், இப்போ எனக்கு உறுத்தலன்னு விட்டுறீங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, இது மேல்மட்ட அரசியல் கிடையாது, அடித்தொண்டன் வரைக்கும் என்ன நினைக்கிறான் அப்படின்றது. நான்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் சார், எனக்கே ஒரு இவ்வளவு கேள்விகள் இருக்கு. ஏன் பாஜக கைவிட்டது?
ஓபிஎஸ்ஐ ஏன் அதிமுக கைவிட்டது? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அவரை எல்லா திசைகளிலும் எல்லா கதவுகளையும் ஏன் அடைத்து வைத்தீங்க? சரி சார், இந்த கேள்விக்கு எனக்கு தெரியலனே வச்சிருங்களேன். அது எப்படி தப்பிக்கிறீங்க? இல்ல சார், இது மேல்மட்ட அரசியல் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். நான் இப்போ மேல்மட்ட அரசியலே அவரே சாதாரண ஆளு தாங்க, டீ கடை நடத்திட்டு இருந்தாலும் தாங்க. அவர் ஒன்றும் மேல்மட்ட அரசியல், அவர் என்ன லண்டன்ல போய் யூனிவர்சிட்டியில சரி சார், நான் இப்போ படிச்சுட்டு வந்து அரசியல் அடித்தொட்ட மக்கள், சாமானிய மக்களுக்கு திமுகவோட இந்த அடித்தொண்ட மக்களோட மனநிலை என்ன இருக்கு அப்படின்றத இப்போ இந்த மேல்தட்ட அரசியல் இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? நம்ம ஓபிஎஸ் அவர்களையும் இப்போ இந்த மாதிரி பிரேமலதா அவர்களையும் நம்ம கட்சியில எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது இப்ப அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு ஒரு வேறுபடும் இல்ல மாறுபடும்ன்றதை யோசிக்க மாட்டாங்களா சார்? எதிர்கருத்துடையவர்கள் சரணடை சார், எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும், அதான் திமுகவோட ஒரு எதிர்கருத்துடையவர்கள் சரணடைவது என்பது, சமாதானத்திற்கு வருவது என்பது, ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்க, சமாதானத்துக்கு வருவது அவமானமா, போர் நிறுத்துவது அவமானமான்னு கேட்டால் போர் நிறுத்துவது தான் மகத்தான விஷயம். ஒரு எதிர்கருத்து உடையவர்களையும் தன் பக்கம் அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்பது ஜனநாயகத்தின் மிக உயர்ந்த மாண்பு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர் தான் அண்ணா. என் தோட்டத்தில் இருக்கிற பூ தான் மணக்கும், உன் தோட்டத்தில் இருக்கிற பூ மணக்காதுன்னு சொல்கிறது அறியாமை. மாற்று கருத்துடையவர்கள் இந்த கட்சி தான் திராவிட இயக்கத்தினுடைய, இந்த கட்சி தான் திமுக தான் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்க முடியும், பாஜக இந்த தமிழ்நாட்டை சூறையாடுகிறது, மெட்ரோவுக்கு நிதி தர மறுக்கிறது, தேசிய கல்விக் கொள்கைகளை கைவிடுகிறது, எய்ம்ஸ் மருத்துவமனையை 7 ஆண்டு காலமாக கட்டி முடிக்கவே இல்லை, தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் வருகிற போது நிதி நிவாரணம் தரவே இல்லை, அதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு தமிழ்நாட்டை சேர்ந்தவரே நிதியமைச்சராக இருந்தாலும் நான் உனக்கு திருக்குறள் சொல்லுவேன், அல்வா கொடுப்பேனே தவிர நான் நிதி தர மாட்டேன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் மாதிரி தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கிற கட்சியில் வஞ்சிக்கப்பட்ட ஒருவர், அரசியல் வாழ்க்கை இழந்த ஒருவர், புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தர் அரசியலிலே நிற்கதியா நிற்கும் போது அவரை அரவணைத்துக் கொள்கிற மாண்பை பாராட்டுவதற்கு பதிலாக பழிசாற்றுவது எப்படி சரியா இருக்கும்? இல்ல, இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, திமுகல ஆல்ரெடி விசிகேலேருந்து மதிமுகலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேருந்து இத்தனை பேர் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியே இப்ப எத்தனை சீட்டு கேட்க போறாங்கன்றது தெரியல. இருக்கிற 234 தொகுதிகளில் திமுக அவங்களோட முதல்ல அவங்க தன்னோட நிலைப்பாட்டை நிறுத்திக்கணும்ல. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகள்ல எல்லாருமே இப்போ ஆளுக்கு ஒரு 2 சீட்டு, 3 சீட்டு, 10 சீட்டு, 15, 20 எல்லாம் கேட்கும் பொழுது இது எப்படி சார் இவர் எல்லாத்துக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பர்சனலா இருக்க முடியும்னு நினைக்கிறாரு? ஒருவர் உணவை இருவர் சாப்பிடுவதுன்னு உண்டு. படிக்கிற மாணவர்கள் டிஃபன் பாக்ஸில் நீ கொஞ்சம் ஒரு கையை வச்சுக்க, நான் மறந்துட்டு வந்துட்டேன், சாப்பாடு எடுக்க வந்துட்டேன்னா ஒரு கையை அள்ளி வைப்பாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிறதான் உலகத்தினுடைய மகத்தான பண்பு. அதனால் அதிகாரத்தை எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிடுவோம், எம்எல்ஏ சீட்டில் நம்ம பேசிக்கிடுவோம்னு சொல்கிறது மூலமாக சர்வாதிகார பண்பு இல்லாமல் ஜனநாயக பண்பு இருந்தால் சீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு தோழமை கட்சிகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. குறைச்சிக்க முடியலைன்னு அவங்க அடம்பிடிக்கிறாங்க, பேசி சரி பண்றாங்களே தவிர. இப்ப வரைக்கும் செல்வ பெருந்தகை காங்கிரஸ்க்கு இருக்காரா இல்ல டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாரான்றத ஒரு வார்த்தையே புரியலையே சார். தோழமை கட்சி மதிப்பதனாலே அவர் திமுகவுக்கு ஆதரவு அளிச்சு இல்ல சார், ஒரு நிமிஷம். இல்ல காங்கிரஸ்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க திமுகக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு விஷயம் பேசினா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தலைமையிடத்துல கேட்காம நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்ற செல்வ பெருந்தகை, இதே திமுகல இருந்து யாராவது பெருசா விமர்சனம் பண்ணா அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஏதாவது நீங்களும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்றத சொல்றாரா சார்? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்குல்ல சார்? தலைமை திமுக தலைமையும் சரி, காங்கிரசின் தலைமையும் சரி, இரண்டு பக்கமுமே அதை சரி பண்றாங்களே தவிர நீங்க ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்ட மாதிரி இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறணும், கூட்டணி விட்டு வெளியே போகணும், விசிகா வெளியே போயிடணும், கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே போயிடணும், காங்கிரஸ் வெளியில் போயிடணும், பாஜக தமிழ்நாட்டுக்கு நேரடி ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை முதலமைச்சராக வைத்துக்கொண்டு ஒரு சனாதன ஆட்சியை நடத்தணும், ஒரு சமத்துவம் இல்லாத ஆட்சியை நடத்தணும். பாஜகவுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு தமிழ்நாடு மாற வேண்டும் என்று நினைப்பவர்கள் காங்கிரஸ் கட்சி வெளியேற வேண்டும் என்று நினைப்பாங்க. அதற்கு நீ இடம் தராத. நமக்கு மதச்சார்பற்ற கொள்கை தான் நமக்கு முக்கியமானது. திமுகவுக்கு காங்கிரஸுக்குமான உறவு என்பது கொள்கை உறவு. மதவாத தீய சக்திகளை வீழ்த்துவதற்கு டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிற பேரில் மணிப்பூரில் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க, தேவாலயம் உடைக்கப்பட்டது, குக்கி இன மக்களுக்கும் மெய்த்தி இன மக்களுக்குமான இனக்குழு சண்டை அந்த அவலநிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. மணிப்பூர்ல இருக்கிற ஜாதி கலவரங்கள் பேசுற நீங்க, மணிப்பூர்ல இருக்கிற ஜாதி கலவரங்கள், அங்க குக்கி இன மக்களுக்கு மெய்தி இன மக்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு பேசுற நீங்க, இப்போ தமிழ்நாட்டுல டவுன் சவுத்ல டெய்லியும் ஒரு ஆணவ படுகொலை நடக்குது இல்ல, அதுக்கு எந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இப்போ வரைக்கும் நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த குழுல நாங்க இன்னும்
இன்னும் ஒரு தீர்மானம் அது இன்னும் நிறைவேற்றப்படல. ஏன் சார் கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகே ஆகட்டும் சரி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, தலித் மக்களுக்கு இங்க ஒரு சேஃப்டி கிடையாது, டெய்லியும் இங்க தலித் மக்கள் வந்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தே அவங்களும் போராடிட்டு இருக்காங்கல்ல. ஆணவ கொலை எங்க நடக்கிறது? எங்க நடக்குதா? இருங்க, எங்க நடக்குது? ஒரு மதத்துக்குள்ள நடக்குதா, வேறு வேறு மதத்துல நடக்குதா? மதங்கள் இல்ல சார். இருங்க, ஆணவ கொலை யாருக்கு நடக்குது? சாதி ரீதியா நடக்குது, ஜாதி ரீதியா நடக்குது சார். கவின் படுகொலை நடக்குது. கவின் இந்துவா, என்ன மதம் சார்ந்தவர்? அவர் என்ன மதத்தை சார்ந்தவர்? இந்து மதம் தானே சார்? சரி, யாராவது இந்துத்துவ தலைவர்கள் நம்ம ஒரு மதத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் நாம அடிச்சுக்கிட்டு சாகுறோம், ஆணவ கொலை செய்கிறோம்னு கண்டித்திருக்கிறார்களா? களத்துக்கு சென்றிருக்கிறார்களா? அவங்கள கேட்க துப்பு இல்லாம சாதியை கண்டுபிடிச்சவன் யாரு, சாதியை வளர்க்கிறவன் யாரு, சாதி ரீதியான மோதல்களின் வழியாக யார் ரத்தம் குடிச்சிட்டு இருக்கான்? சோசியல் இன்ஜினியரிங் சொல்லி பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே சாதி எங்கேயாவது ஒரு ஆணவ படுகொலையை கண்டிக்கவாது முடிகிறது. வட மாநிலங்களில் நீ மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு ஒருத்தனை சந்தேகத்தின் பேரில் கொலை பண்ணுறான். கும்பல் வன்முறை, ஒரு வயசான முதியோரை போட்டு அடிச்சு கொள்றான். எத்தனையோ இனப்படுகொலை நடத்திக்கிட்டே இருக்கான். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் 10,000 3000 படுகொலைகளை நடத்துறாங்க குஜராத்தில் பாஜக கவர்மெண்ட்டு. அந்த அரசாங்கத்தோடு ஒப்பிடுகிற போது ஒரு சில தனிநபர் படுகொலையில் 1-2 தவறு நடக்கிறதை கண்டிக்கக்கூடியவர்கள் யாருமே கும்பல் வன்முறைக்கு வந்து பாஜக காரன் வந்து நிகழ்த்தியிருக்கான். மதவாதத்தை நான் கேட்கிறேன், மதவாதம் தானே ஜாதியவாதத்தை வளர்க்கிறது, ஜாதியம் தானே ஆணவ படுகொலை வளர்க்கிறது. மதவாதத்தை போற்றுகிறவர்கள் எல்லாருமே ஜாதி ஆணவப்படுகிற மட்டும் தப்புன்னு சொல்றது அயோக்கியத்தன முடியாது. அப்ப நீ மொத்தமா கூரை பத்தி எரியும், என் மேல மட்டும் தீப்படக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி தானே அது. அப்ப எல்லா தவறு கண்டிக்கிறதுக்கு பதிலாக மதுவிலக்கு வந்து கனிமொழி அவர்கள் வந்து எப்படி குரல் கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியும் சார். மதுவிலக்கு இப்ப வரைக்கும் மதுவிலக்கு கனிமொழியை விடுங்க, கனிமொழி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான், அவங்க எந்த பெரிய அதிகார பதவியில இல்ல. நான் கேட்கறது என்னன்னா, இந்தியா முழுக்க ஒரே நாளில் ஒரு இரவிலே 8:30 மணிக்கு வந்து நோட்டு செல்லாது, பணம் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய பிரதமர், நீ மது ஒழிப்பு இந்தியா முழுக்க மது ஒழிக்கப்படுகிறது, இது காந்தி தேசம், ஒரு சொட்டு மது கூட நீமே விற்கக்கூடாதுன்னு உத்தரவு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? ஒரே ஓவர் நைட்ல அது பண்ண முடியாது சார். பிராக்டிகலி இது ஓவர் நைட்ல பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரியும்ல சார். ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் பண்ண முடியுமா? நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அது ஓவர் நைட்ல பண்ண முடியாதுன்னு தான் சார் சொல்றேன். ஆனா படிப்படியா அதை குறைக்கிறதுக்கு பாஜகவுக்கு மட்டும் கொடுப்பீங்களா நீங்க? சார் நான் டிஎம்கேக்கு தான் சார் பேசிட்டு இருக்கேன். நான் இப்போ ஸ்டாலின் சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் இங்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆணித்தரமா வைக்கிறேன் சார். நீங்க ஓவர் நைட்ல மதுவிலக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லா டாஸ்மாக்கையும் க்ளோஸ் பண்ணிடுங்க, கண்டிப்பா கிடையாது சார். ஆனா டாஸ்மாக் போன வருஷம் வந்து 700 கோடி, இந்த வருஷம் வந்து 1000 கோடி பிசினஸ் வசூல் அப்படின்றத நீங்க எப்படி பேசுறீங்க? நீங்க உங்களோட பாயிண்ட் என்ன? இங்க மதுவிலக்கு கொண்டு வரணும், கம்மி பண்ணணும், கம்மி பண்ணதுக்கான ஒரு விஷயம் காட்டுங்க. குடிப்பது குடிக்காமல் இருப்பது தனி மனித உரிமை சம்பந்தப்பட்டது, அது வந்து தனிப்பட்ட பிரச்சனை. அது நீங்க எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் குடி இருக்கும். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கவிதையிலேயே திருவள்ளுவர் கல் உண்ணாமைன்னு எழுதுறாரு. இருங்க, இது திமுக காரன் கண்டுபிடிக்கல, நானும் அப்படி சொல்லல. நீங்க தனியார் துறைமுகம் முந்திரா துறைமுகத்துல வந்து பல ஆயிரம் கோடிக்கு வந்து 20,000 கோடிக்கு மேல வந்து திடீர்னு போதை பொருள் சார் நீங்க மாறி புரிஞ்சுக்கிறீங்க. நான் வந்து ஓவர் நைட்ல க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. இப்ப எடப்பாடி இருந்தா ஒழிச்சிருவாரா சார்? ஒழிக்கணும்ன்ற பாயிண்ட் ஏன் திமுக மேல நீங்க திமுகவை வந்து பிராண்டி விக்கிறதுக்கு இதை ஏன் பயன்படுத்தி எல்லா காலத்திலயும் இருக்கிற மதுவை இல்ல சார். திமுக மீது மட்டும் காரணம் பண்ண என்ன காரணம்? இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். என்னோட கேள்வி, நீங்க மதுவிலக்குன்னு பேசுனது நீங்க தான், முதல் கையெழுத்துன்னு பேசுனது நீங்க தான், சரி ஓகே. ஆனா நீங்க ஒரேடியா வந்து அதை ஓவர் நைட்ல நீங்க க்ளோஸ் பண்ணிருக்க வேண்டாம். ஆனா படிப்படியா நாங்க சொன்னதில்ல, நாங்க இதுல குறைச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க ஒரு இடத்துல 500 கடை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல 1000 கடை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குடி என்பது தமிழர் வாழ்வு மட்டுமல்ல, மனித குலத்தினுடைய வரலாற்றுல ஒரு பகுதியாக மாறிவிட்டது என்பதுதான் ஒரு உண்மை. நீங்கள் வந்து குடி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா அதுக்கு சாத்தியமே இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த நாட்டிலையுமே அதுக்கு சாத்தியம் இல்லை. 500 நீங்க பேசக்கூடிய உங்களால அதிமுக காலத்துல மது கம்மியா வந்துச்சா? மது கடைகள் இல்லையா? டாஸ்மார்க்கை அரசுடைமையாக்குனது யாரு? கேள்விதானே ஆக்குறாங்க. இல்ல சார், எந்த கட்சி வந்தாலும் அது யார் வந்தாலும் அது நடக்கும்ங்க. நீங்க முதலமைச்சரா இருந்தாலும் மது விட்டு தாங்க அரசாங்கம் நடத்த முடியும். நான் இப்ப உலகம் முழுக்க உள்ள நான் வந்து 500 இப்போ 500 வந்து தேர்தல் அறிக்கையில 400 தேர்தல் அறிக்கைகள் நாங்க பண்ணிட்டோம். பிரச்சனை உங்களுக்கு என்ன? திமுக இருக்க கூடாது, அதை வீழ்த்துறதுக்கு ஒரு காரணம் வேணும். அதுக்கு மது ஒழிப்புங்கிற ஒரு நிரந்தரமா தீராத ஒரு பிரச்சனையை ஒரு தலைவலியை கொண்டு வந்து திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லணும், சொல்லி திமுக வீழ்த்தணும், அவ்வளவுதானே. இந்த யோகி
தூய்மை பணியாளர்கள் நடக்குமா இல்ல சார், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சில வந்து திடீர்னு வந்து டெக்னிக்கல் கிளிட்ச்னு சொல்லிட்டு பாதியில எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பியும் புதுசா வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இன்னும் பாதி இடத்துல வந்து நீட் தேர்வை பத்தி நான் பேசாததுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதனால பேச மாட்டியா? இல்லையே, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் குறிக்கோள். இல்ல சார், உதயநிதி அவர்கள் வந்து ஏதோ அவர் வந்து சொன்னாரு நீட் எக்ஸாம் நாங்க வந்தோடனே அது ஒரு சீக்ரெட்னு. மேபி அந்த சீக்ரெட் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமையும் அவர் நினைச்சிருக்கலாம். அதனால நீட் எக்ஸாம் பத்தி அவர் பேசியிருக்கலாம். அதனால தான் நான் இப்போ வரைக்கும் அதை பேசல. பட் தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம், அப்புறம் வந்து ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க, விவசாயிகள் இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணா கைது பண்ற இதுலயா சார் நம்ம இருக்கோம்? ஆமா, இவர்களோட குறைந்தபட்சம் இந்த ஆட்சியிலேயாவது பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சுடுகாட்டில் கொண்டு விட்டு வந்தாங்க, கண்ணு தெரியாதவங்க எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? போனாச்சில ஜெயலலிதா ஆட்சியில அதுக்கு நாங்க இப்ப பரவாயில்ல நீங்க கம்பேர் பண்ணிக்கிறீங்களா சார்? டெஸ்மான் ஒருத்தன் ஒரே நாள்ல 1.5 லட்சம் பேரை வேலை இல்லாம தூக்குனாங்க. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், இந்த அரசாங்கம் படிநிலையில நிதி நெருக்கடியில இருக்கு, படிநிலையில கொஞ்சம் கொஞ்சமா தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம் யாரையும் கைவிடாது, நடைமுறை சிக்கல் இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்றாங்க அவங்களே. 10 லட்சம் ரூபாய் கடன் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அதனால என்ன கவலை உங்களுக்கு? என்ன கவலை? அதை மக்களுக்கு நாங்க பாத்துக்குருவோம். நீங்க என்ன கவலை? வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவலை. தமிழ்நாட்டுல தான் சார் இருக்கேன். உங்க பேர்ல தனிநபர் கடன் இல்ல, அது எல்லாருக்குமான கடன் தான். அதை பாத்துக்குருவோம். தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றவர்கள். இப்ப நீங்க நான் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாதான் என்னை நம்பி நீங்க 1000 ரூபாய் கைமாத்து கொடுப்பீங்க. அதுதான் அரசாங்கத்துக்கும். அரசு வளர்ச்சி பணி செய்கிறது, நலத்திட்டங்கள் செய்கிறதுனா அதுக்கு நிதி தேவை இருக்கிறது, அதனால கடன் தேவை இருக்கிறது. கடன் இல்லாம எதுவுமே இல்லை. மெட்ரோ போடுறோம்னா ஜப்பான்காரனுடையது. உலக வங்கியில கடன் வாங்கி தான் மெட்ரோ போடுறோம். மெட்ரோ வரக்கூடாதுன்னு சொன்னா வளர்ச்சி வராது. ஃபைன் சார். அதனால மாட்டு வண்டியில போகணும்னு சொல்ல முடியாது. அதனால திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிரந்தர பிரச்சனைகளை எல்லாம் அந்த கட்சி மீது எழுதுகிறார்களே தவிர உண்மையில படிநிலையில தீர்ப்பதற்கு அவர்கள் தான் முயற்சி செய்வார்கள். அதிமுகவால் ஒரு நாளும் முடியாது. பாஜக நிரந்தரமாக இந்த நாட்டை படுகொலியில தள்ளிடும். ஃபைன் சார், நம்ம வந்து இதோட நிற்க போறதில்ல. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேச தான் போறோம். இன்னும் அரசியல் களம் எப்படி மாறப்போகுதுன்றதை பார்க்கலாம். எங்களோட அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.